ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மோம் பியூட்டி ஆர்ட்ஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி வந்துட்டு நம்ம பைப் கிளீனர் யூஸ் பண்ணி ஒரு குட்டி குட்டி கிராஃப்ட் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஆக்சுவலாக இன்றைக்கி வந்துட்டு வீடியோ வந்துட்டு போஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்ற பிளானில் தான் இருந்தேன். பட் திடீர்னு வந்துட்டு பைப் கிளீனர் வந்து ஞாபகம் வந்தது. ஸோ பைப் கிளீனர் யூஸ் பண்ணி என்னெல்லாம் பண்ண முடியும், சும்மா குட்டி குட்டியாக ஏதாவது வந்துட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணப்போ அதை அப்படி வீடியோவாக வந்துட்டு எடுத்திருக்கேன். இந்த பைப் கிளீனர் வந்துட்டு ஒரு பேக்கெட் பார்த்தீங்கன்னா 31 ருபீஸ்க்கு வந்துட்டு வாங்கியிருந்தேங்க. கிளிட்டர் டைப்லேயும் இருக்குது, நார்மல் டைப்லேயும் இருக்குது. இன்றைக்கி வந்துட்டு நார்மல் டைப் யூஸ் பண்ணி தான் வந்துட்டு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட்டு ஒரு 2 பிங்க் கலர் பைப் கிளீனர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பேம்பூ ஸ்டிக் வந்து எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு குச்சி வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு பைப் கிளீனர் எடுத்துக்கலாம். தென் அதோட ஒரு எண்டை இந்த மாதிரி அந்த பேம்பூ ஸ்டிக்கில் வச்சு நம்ம வந்துட்டு ரோல் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா? இப்படி நல்லா நெருக்கமாக வந்துட்டு நல்லா டைட்டாக வந்துட்டு ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ரோல் பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன். இந்த மாதிரி அது எண்டாகிற வரைக்கும் வந்துட்டு நம்ம ரோல் பண்ணிக்கலாம். இதுக்காக பேம்பூ ஸ்டிக் தான் வேணும் அப்படின்றது கிடையாது. அப்பளக்கம்பி இல்லைன்னா வாசக்கூட்டுற மாறு இதெல்லாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ ஃபுல்லாக வந்துட்டு ரோல் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத நான் காமிக்கிறேன். இப்போ ரோல் பண்ணி முடிச்சாச்சு. நமக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்குது இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த குச்சியிலேருந்து இந்த பைப் கிளீனரை அப்படியே நம்ம உருவி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி எடுத்தாச்சா? இப்போ இதே மாதிரியே இந்த இன்னொரு பிங்க் கலரையும் நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ரெடி பண்ணிவிட்டேன். இப்போ இந்த குச்சியிலேருந்து அப்படியே உருவி வந்துட்டு எடுத்துக்கிறேன். இப்போ உருவி எடுத்தாச்சு. இப்போது இந்த ரெண்டையுமே ஒன்றா நம்ம இந்த மாதிரி வச்சு பார்க்கலாம். வச்சு பார்த்தப்போ ஒன்று வந்துட்டு ஹைட்டாகவும் ஒன்று வந்துட்டு குட்டையாகவும் இருக்குது. ஸோ ஒன்று வந்து ஹைட்டாக இருக்கிறத இப்படி சுருக்கி வந்துட்டு குட்டையாக மாற்றிக்கோங்க. இல்லைன்னா குட்டையாக இருக்கிறத இப்படி விரித்து விட்டு ஹைட்டாக வந்துட்டு மாற்றிக்கோங்க. மொத்தத்தில் ரெண்டையும் ஈக்குவலாக வந்துட்டு மாற்றிக்கணும். மாற்றியாச்சா? அதுக்கப்புறமா சேம் அதே கலரில் ஒரு பைப் கிளீனர் எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்காக ப்ளூ கலர் பைப் கிளீனர் வந்துட்டு எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்ச இந்த பைப் கிளீனருக்கு உள்ள இந்த ப்ளூ கலர் பைப் கிளீனரை இந்த மாதிரி விட்டு வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரியே இந்த இன்னொன்னையுமே வந்துட்டு நம்ம உள்ளுக்குள்ளே விட்டுக்கலாம். எப்படி வந்துட்டு நம்மளால் விட முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேம்பூ ஸ்டிக் யூஸ் பண்ணி தான் நான் ரோல் பண்ணினோம். ஸோ அதனால் அதுக்கு சென்டரில் கொஞ்சம் கேப் இருக்கும்ல, அந்த கேப் வழியாக தான் நம்ம இப்போ விட்டோம். இப்போ விட்டதுக்கப்புறம் நமக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்குது. இப்போ வி ஷேப்பில் நான் வச்சுருக்கேன். லெஃப்ட் சைடில் கொஞ்சோண்டு கேப் இருக்குது அண்ட் ரைட் சைடில் கொஞ்சம் நிறைய பைப் கிளீனர் இருக்குது இல்லையா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி பெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பெண்ட் பண்ணும்போது என்ன ஷேப் கிடைக்குது? ஹார்ட் ஷேப் நமக்கு கிடைக்குது இல்லையா? இப்போ ஹார்ட் ஷேப் தான் வந்துட்டு நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது கொஞ்சமாக இருக்க இந்த பைப் கிளீனரை வந்துட்டு இந்த நிறைய இருக்க பைப் கிளீனரோட இந்த மாதிரி ரோல் பண்ணி ஃபுல்லாக வந்துட்டு ட்விஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். ட்விஸ்ட் பண்ணும்போதே அந்த ஹார்ட் ஷேப் வந்துட்டு மாறாத மாதிரி, ஹார்ட் ஷேப் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியும்ல, அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு பெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி பெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதை நம்ம என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃப்ளவர் வேஸில் ஃப்ளவர்ஸ் வைப்போம் இல்லையா? அதுக்கு பதிலாக இதை வந்துட்டு நம்ம வைக்கலாம். நிறைய செஞ்சு வந்துட்டு வைக்கும்போது சூப்பராக இருக்கும். ஒரே கலரில் மேலே இருக்கிறதும் கீழே இருக்கிறதும் ஒரே கலரில் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைன்னா பாட்டில் ஆர்ட் செஞ்சோம் அப்படின்னா அதில் கூட வந்துட்டு நம்ம வச்சுக்கலாம். ஸோ டெக்கரேஷன் பர்பஸ்க்கு அதை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ செகண்டாக வந்துட்டு இந்த ரிங் வந்துட்டு நான் எப்படி செய்கிறது அப்படின்றத வந்துட்டு செஞ்சு காமிக்க போகிறேன். நான் ஃபர்ஸ்ட் வந்து செஞ்சு பார்த்தேன், எல்லோ கலரில் சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்றதுனால இப்போ செகண்ட் வந்துட்டு இன்னொன்று செய்ய போகிறேன். இப்போது ஒரு ஆரஞ்சு கலர் பைப் கிளீனர் எடுத்திருக்கேன். தென் எந்த ஃபிங்கருக்கு வந்துட்டு ரிங் பண்ண போகிறோமோ அந்த ஃபிங்கரில் இந்த மாதிரி ஒரு எண்டு வந்துட்டு வச்சு பார்த்துட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத இப்படி வந்து நம்ம மடக்கி விட்டுக்கலாம். விட்டதுக்கப்புறம் இன்னொரு எண்டு இருக்கும் இல்லையா? அந்த எண்டில் இருந்து இப்படி நம்ம ரோல் பண்ணிகிட்டே வந்துட்டு வரப்போகிறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி ரோல் பண்ணிகிட்டே கடைசி வரைக்கும் வரலாம். ரிங் வந்துட்டு அளந்து வச்சுருக்கோம் இல்லையா? அது வரைக்கும் நான் கொண்டு வந்துட்டேன். கொண்டு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம பெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். பைப் கிளீனரில் பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன ஷேப்புக்கு வந்துட்டு அதை பெண்ட் பண்ணி விடுறோமோ அதே ஷேப்புக்கு வந்துட்டு கம்பி மாதிரி வந்துட்டு நமக்கு நின்றுக்கும். இப்போ அவ்வளோதான், ஒரு ரிங் வந்துட்டு செஞ்சுட்டேன். இந்த மாதிரி வந்துட்டு வியர் பண்ணும்போது ஒரு பூ ஷேப்பில் ரிங் வியர் பண்ண மாதிரி இருக்குது இல்லையா? இப்போ இதையே நம்ம அப்படியே வந்துட்டு ஹார்ட்டாக வந்துட்டு மாற்றிக்க போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு பெண்ட் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த இடத்த வந்துட்டு நல்லா வந்துட்டு அமுத்தி விட்டுக்கலாம். ஸோ ஹார்ட் ஷேப் மாதிரி வந்துட்டு நமக்கு ரெடியாகி வந்துருச்சு. சூப்பராக இருக்குது இல்லையா? இப்போ இதையுமே வந்துட்டு நான் மாட்டிக்கிறேன் என்னோடய ஃபிங்கரில். பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருந்தது. கண்டிப்பாக உங்ககிட்டயும் பைப் கிளீனர் இருந்தது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம தேர்ட் கிராஃப்ட் என்ன அப்படின்றது பார்க்கலாம். எனக்கு ரிங் வந்துட்டு செஞ்ச உடனே கையில் பிரேஸ்லெட்டுமே வந்துட்டு செஞ்சு பார்த்தா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஸோ அதனால் இப்போ ஒரு பிரேஸ்லெட் வந்துட்டு செஞ்சு பார்க்க போகிறேன். அதுக்கு வயலட் அண்ட் ப்ளூ கலர் 2 கலர் வந்துட்டு எடுத்திருக்கேன். பர்பிள் அண்ட் ப்ளூ. ஓகேங்களா? இந்த ரெண்டையும் இந்த மாதிரி வச்சு நம்ம ட்விஸ்ட் பண்ணிக்கலாம். 2 கலருமே வந்துட்டு ஈக்குவலாக தெரியிற மாதிரி இப்படி வந்துட்டு ட்விஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கடைசி வரைக்கும் ட்விஸ்ட் பண்ணியிருந்ததுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். இப்போ கொஞ்சம் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டேன். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்னோடய கையில் வந்துட்டு வச்சு பார்த்தேன். வச்சு பார்த்தப்ப அதோடய ஹைட் வந்துட்டு பத்தலை. ஸோ அதனால் இன்னுமே வந்துட்டு கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு
வேணுங்கிற அளவுக்கு பத்துதா அப்படின்றத வந்துட்டு வச்சு பார்த்துட்டு எக்ஸஸாக இருக்கிறத நான் கட் பண்ணிக்க போகிறேன். இப்போது இந்த இடத்துல கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்மளோட கையில் வச்சுட்டு அதோட எண்டு வந்துட்டு இந்த மாதிரி நம்ம ட்விஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம், திருகி விட்டுக்கலாம். ஓகேங்களா? நல்லா டைட்டன் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், டைட்டன் பண்ணியாச்சு. நம்மளோட க்யூட்டான ப்ரேஸ்லெட்டுமே வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது 2 கலர் எடுத்து இதே மாதிரி வந்துட்டு செஞ்சு பாருங்கள். ஈவன் 3 கலர் 4 கலரில் கூட இதை வந்துட்டு பண்ணலாம். பின்னல் மாதிரி கூட வந்துட்டு பண்ணலாம். அது உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? க்யூட்டாக இருக்கு இல்லையா? எந்த கிராஃப்ட் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கு அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ 4th கிராஃப்ட் பார்க்கலாம் வாங்க. 4th கிராஃப்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு ஒரு பிங்க் கலர் பைப் கிளீனர் எடுத்திருக்கேன். அதை ஸ்கேலில் வந்து 10 சென்டிமீட்டருக்கு நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போது இதே பைப் கிளீனரில் டோட்டலாக வந்துட்டு நமக்கு எத்தனை பீஸ் வந்து 10 சென்டிமீட்டருக்கு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 3 பீஸ் கிடைக்கும். ஸோ டோட்டலாக 6 பீஸ் பிங்க் கலர்லேயும் அண்ட் 6 பீஸ் வந்துட்டு எல்லோ கலர்லேயும் எடுத்திருக்கேன். அண்ட் ஒரு முழு பைப் கிளீனர் க்ரீன் கலரில் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இன்னொரு பைப் கிளீனர் வந்துட்டு 15 சென்டிமீட்டருக்கு கட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா 15 சென்டிமீட்டருக்கு இருக்க இந்த பைப் கிளீனரை ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? தென் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க இந்த டபுள் கலர் பைப் கிளீனர்ஸ் இருக்குது இல்லையா, பிங்க் அண்ட் எல்லோ, அதிலேருந்து எல்லோ மட்டும் நான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஒரு ட்விஸ்ட் பண்ண போகிறோம். அதாவது இந்த சைடு இருக்கிறத அந்த சைடுக்கும் அண்ட் அந்த சைடு இருக்கிறத இந்த சைடுக்கும் இந்த மாதிரி நம்ம திருகி விட்டுக்கலாம். திருகி விட்டாச்சா? ஸோ அந்த எல்லோ கலர் அங்கேயே நமக்கு நின்றுக்கும். இதே மாதிரியே மாற்றி மாற்றி அடுத்தடுத்த கலர்ஸ் வந்துட்டு நம்ம பண்ணிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு எல்லோ பண்ணினேன், அடுத்து வந்துட்டு பிங்க் பண்ணிக்கிறேன். இதே மாதிரியே 6 எல்லோ கலரும் அண்ட் 6 பிங்க் கலருமே வந்துட்டு பண்ணிக்க போகிறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றது வந்துட்டு கெஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக டக்குன்னு வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? பவுஸ் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். சரியா? இப்போது எல்லா கலர்ஸுமே வந்துட்டு முடிச்சாச்சு. எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சாச்சு. டோட்டலாக 12 பீஸ் வந்துட்டு செஞ்சு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா நம்ம செஞ்சது எல்லாத்தையுமே இந்த மாதிரி அப்வேர்ட்ஸ்க்கு வந்துட்டு நம்ம பெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி மேலே வந்துட்டு நம்ம தூக்கி விட்டுக்கலாம். எல்லாத்தையுமே தூக்கி விட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் தூக்கி விட்டாச்சு. அதுக்கப்புறம் க்ரீன் கலரில் இருக்க இந்த பைப் கிளீனர் தான் பேலன்ஸ். அதோட அரைவாசி பாகத்தை வந்துட்டு நான் நோட் பண்ணிக்கிட்டேன். நோட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறமா நம்ம அப்ளை பண்ண மாதிரியே இதையுமே வந்துட்டு இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். ட்விஸ்ட் பண்ணி அந்த இடத்துல லாக் பண்ணியாச்சு இல்லையா? அதுக்கப்புறம் இந்த பைப் கிளீனர்ஸை அப்படியே நம்ம திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இந்த மாதிரி லீஃப் ஷேப்புக்கு வந்துட்டு நம்ம ஒரு சைடை வந்துட்டு பெண்ட் பண்ணிக்கலாம். பெண்ட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி அங்கே இருக்க அந்த க்ரீன் கலரோட இந்த க்ரீன் கலரை இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். சேம் அதே மாதிரியே இந்த சைடுமே நான் பண்ணிக்கிறேன் பாருங்கள். கரெக்டாக லீஃப் ஷேப்புக்கு வந்துட்டு வர மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ட்விஸ்ட் பண்ணி விட்டாச்சா? அதுக்கப்புறமா ரொம்ப வந்துட்டு எக்ஸஸாக இருந்தது, ரொம்ப வந்துட்டு அதிகமாக வந்துட்டு ஒவ்வொரு பைப் கிளீனர்ஸுமே வந்துட்டு இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இல்லைன்னா அப்படியே வந்துட்டு இப்படி பெண்ட் பண்ணி விடுங்க. இப்போ பிங்க் கலர் பெண்ட் பண்ணியாச்சா? அதே மாதிரி அடுத்து வந்துட்டு எல்லோ கலர் இருக்குது இல்லையா? எல்லோ கலர் வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் அதை கட் பண்ணலை, அப்படியே பெண்ட் பண்ணிட்டேன். அடுத்து பிங்க் கலர் பெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த சைடுக்கு வந்துட்டு இப்படி மடக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். சரியா? இப்போ இதே மாதிரியே பக்கத்தில் அடுத்தடுத்த கலர்ஸ் வந்துட்டு இப்படி மடக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி மடக்கிட்டு லாஸ்ட்டாக நான் காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பராக லீஃப் வந்துட்டு நமக்கு ரெடி ஆகி வந்துடும். இதே மாதிரியே தான் அந்த சைடுமே வந்துட்டு நம்ம பண்ணிக்க போகிறோம். ஆப்போசிட் சைடுமே ஃபர்ஸ்ட் ஒரு சைடு முடிச்சிட்டேன். முடிச்சதுக்கப்புறம் இந்த க்ரீன் கலர் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக நிற்கிது இல்லையா? அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத இந்த மாதிரி வந்துட்டு பெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பெண்ட் பண்ணியாச்சு. ஒரு சைடு வந்துட்டு ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரியே அந்த இன்னொரு சைடுமே ரெடி பண்ணிக்க போகிறோம். இன்னொரு சைடுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டே வந்துட்டு இந்த மாதிரி வேணுங்கிற அளவுக்கு வந்துட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக விட்டு வந்துட்டு கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி மடக்கி மட்டும் வந்து நம்ம விட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ ஃபுல்லாக வந்துட்டு மடக்கிட்டு எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது 2 சைடுமே வந்துட்டு நம்ம மடக்கியாச்சு. கீழே இருக்க அந்த க்ரீன் கலரையும் நான் மடக்கி விட்டுருக்கேன். அண்ட் மேலே வந்துட்டு ரொம்ப எக்ஸ்ட்ராவாக இருந்தது அப்படின்னா அதை வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அப்படியே விட்டுருங்க. மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்தது, ஸோ அதனால் கட் பண்ணி விட்டுட்டேன். கீழே இருக்கிறதா நேச்சுரலாக தெரியறதுக்காக இந்த மாதிரி பெண்ட் பண்ணி விட்டுருக்கேன். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படின்றதுக்காக நான் மல்டி கலர்ஸில் வந்துட்டு செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்கள் வந்துட்டு ஒரே கலர் எடுத்து இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ வந்துட்டு கம்ப்ளீட் ஆகுது. ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு 4 டைப்பில் வந்துட்டு நான் செஞ்சு காமிச்சிருந்தேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. டேக் கேர். பை.